Good morning, students. Once again, welcome back to my science classes. In our previous lesson, we discussed the different types of animals. Some of them are unicellular and some other are multicellular. Then we classified them into lower order and higher order animals. Especially in higher order animals, we found they have some organs and organ systems. These organ and organ systems are made up of tissues. Tissues are nothing but some specialized cells that are performing a particular activity. It is a group of cells performing a particular activity. So these tissues together forms organs and then it forms organ system. Now in this lesson we are going to discuss about the organization of tissues. In this first part we confine our studies to plant tissues and we will discuss the animal tissue in the second part of this lesson. As I told you earlier, tissue is a group of cells positioned and designed to perform a particular function. Generally, plant tissues are classified into two types, namely meristematic tissues and permanent tissues. So, tissue it is nothing but group of cells performing a particular activity. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட செல்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஷ்யூன்னு சொல்றோம். இந்த டிஷ்யூக்களை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ. இந்த ரெண்டு வகைகளை பற்றி அடுத்து ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வருவோம். So next, one more term we supposed to know, that is organ. An organ is a structure made up of a collection of tissues that carry out specified functions. For example, you take root, stems, leaves, etc. In these, roots are performing a particular action, that is absorption of water and minerals from the soil. Similarly, stem is performing a particular action of holding the plants. And leaves, they are responsible for production of food using sunlight, that is by photosynthesis. இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட செல்களோட அல்லது திசுக்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் சொன்னா ஆர்கன் சொல்றோம். நெக்ஸ்ட், திசுக்களோட வகைகளை பற்றி ஏற்கனவே சொன்னேன். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லி. இந்த மெரிஸ்டமேட்டிசம் அல்லது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னு சொல்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இந்த மெரிஸ்டம் சொல்கிற வார்த்தையை மெரிஸ்டோஸ் என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த மெரிஸ்டோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு சொன்னோம்னா டிவிசிபிள், அதாவது பிரியக்கூடியது. ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி, அதாவது செல்கள் பிரியக்கூடிய தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டிவிசிபிள் அல்லது செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி இருக்கிற திசுக்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்றோம். இப்போ அடுத்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆர் குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன். அதாவது செல் டிவிஷன் நடக்கக்கூடிய இம்மெச்சூர் டிஷ்யூவை தான் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறோம். அப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இன் பிளான்ட் meristem is found
in zone where growth can take place. எங்கெங்கெல்லாம் பிளான்ட்ல வந்து வளர்ச்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. அபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம். அபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம் சொன்னோம்னா தண்டோட நுனிப்பகுதி. நுனிப்பகுதி தான் வளர்ந்துக்கிட்டே போகணும். எந்த ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டாலுமே வேரோட நுனிப்பகுதி தண்டோட நுனிப்பகுதி ரெண்டுமே வந்து வளர்ச்சி அடையக்கூடியது. அதே மாதிரி ரூட்டு. லீஃப் பிரிமோர்டியா. லீஃப் பிரிமோர்டியான்னு சொல்கிறதுன்னு சொன்னோன்னா அந்த இலையானது உருவாகக்கூடிய இடம், இலையோட ஆரம்ப பகுதி. அதாவது ஒரு ஸ்டெம்மில் இருந்து சின்ன இலை டெவலப் ஆகும் இல்லையா, அந்த இடத்தை தான் லீஃப் பிரிமோர்டியான்னு சொல்கிறது. தென் வாஸ்குலர் கேம்பியம், காக் கேம்பியம், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம், அதாவது எங்கெங்கே தாவரத்தில் வந்து வளர்ச்சி காணப்படுகிறதோ அந்த பகுதிகள் பூராவுமே இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆனது காணப்படுகிறது. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்லி தே ஆர் லிவிங் செல்ஸ். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து உயிருள்ள செல்களால் ஆக்கப்பட்டவை. These cells are small, oval, polygonal or round in shape. ஷேப் பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்களில் இருக்கும். ஓவல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைன்னா பாலிகோனல். பாலிகோனல்னால் பலகோண வடிவங்களில் இருக்கலாம், அல்லது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட செல்கள்ஸ் இருக்கும். They are thin walled with dense cytoplasm, large nuclei and small vacuoles. ஸோ அதோட உட்பகுதிகளை கவனித்து பார்த்தோம் சொன்னோம்னா, இதை மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கிற செல்களோட செல்வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். உள்ளே வந்து அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும், பெரிய நியூக்ளியஸும் சின்ன சின்ன வேக்குவோல்ஸ், ஏர் பபிள்ஸ் வேக்குவோல்ஸும் இருக்கும். தே அண்டர்கோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன். மைட்டாசிஸ் முறையில் வந்து இது வந்து செல் டிவிஷன் நடக்கும். இதில் தென் தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறது வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதையுமே வந்து ஸ்டோர் பண்ணாது. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கிற இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று இந்த பிளான்ட்டோட க்ரோயிங் பாயிண்ட் எண்டில் டிப்பில் இருக்கிற மெரிஸ்டமேட்டிசம். அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை வந்து ஆப்சியல் மெரிஸ்டமேட்டிசம் சொல்கிறது. ரெண்டாவது வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டமேட்டிசம் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மூணாவது வந்து லேட்டரல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிக்கலாம். இந்த ஆப்சியல் மெரிஸ்டமேட்டிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, தாவரத்தோட வளர் நுனியில் இருக்கும். இதை தமிழில் சொல்லோம்னா நுனி ஆக்கு திசுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தாவரத்தோட ஸ்டெம்மோட டிப்லையும் அதே மாதிரி ரூட்டோட டிப்லையும் இந்த ஆப்சியல் மெரிஸ்டமேட்டிசம் காணப்படும். ரெண்டாவது வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டமேட்டிசம். இன்டர்கேலரி மெரிஸ்டமேட்டிசம் சொல்கிறது வந்து பொதுவாக கணுவிடை பகுதிகளில் காணப்படும். தாவரத்தோட கணு எங்கே வந்து பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் காணப்படும். ஃபைனலி லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் சொல்கிறது வந்து எங்கே இருக்கும்னு சொன்னோம்னா, பிளான்ட்டோட சைடில் காணும். இந்த சைடில் வந்து பேரலாக இருக்கும் இது. ஸோ இந்த பேரலாக இருக்கிற இந்த லேட்ரல் மெரிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம்னா, பிளான்ட்டோட சைட்வைஸ் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. எப்சியல் மெரிஸ்டம் வந்து ஃபார் த க்ரோத் ஆஃப் டிப்பு, வேறஸ் லேட்ரல் மெரிஸ்டம் சொல்கிறது ஃபார் த சைட்வைஸ் க்ரோத் ஆஃப் தி பிளான்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு மெரிஸ்டம் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் வேலையை வந்து செய்யுது. இது ஏற்கனவே நான் சொன்னது தான், இருந்தாலும் ஒவ்வொரு மெரிஸ்டத்தை பற்றி தனித்தனியாக வந்து ஒரு ஸ்லைடாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்சியல் மெரிஸ்டம். இந்த எப்சியல் மெரிஸ்டம் சொல்கிறது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னோம்னா, அட் த எபிசிஸ் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட், அதாவது வளருகின்ற நுனியில் வந்து இந்த எப்சியல் மெரிஸ்டம் வந்து காணப்படும். பொதுவாக at the tip of the shoot
and at the tip of the root. இது ரெண்டுமே வந்து எதுக்குன்னு சொன்னோம்னா டு இன்க்ரீஸ் த லெங்த் ஆஃப் திஸ் ரூட் அண்ட் சூட் தே ஆர் யூஸ்ஃபுல். தாவரத்தோட தண்டு வேர் இதோட வளர்ச்சிக்கு வந்து இந்த எபிசியல் மெரிஸ்டமானது பயன்படுகிறது. இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் அதாவது இடையாக்கு திசுன்னு சொல்லுவாங்க தமிழில். இன்டர்கேலரி மெரிஸ்டத்தை வந்து தமிழில் இடையாக்கு திசுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னோம்னா இட் லைஸ் பிட்வீன் த ரீஜன் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். அதாவது பொதுவாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் at the base of the leaf or at the base of the internodes. இலையோட அடிப்பகுதியிலேயோ அல்லது இன்டர்னோட்ஸ்ன்னு சொல்வது ரெண்டு கணுக்களுக்கு இடையேயான பகுதிகளிலேயோ அல்லது கணு உருவாகுகின்ற பகுதிகளிலேயோ இந்த மாதிரியான இன்டர்கேலரி மெரிஸ்டமானது காணப்படுகிறது. இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது வந்து லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் அரேஞ்ச்டு பேரலல் அண்ட் காசஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட். ஒரு தாவர பகுதியானது அதோட திக்னஸ் கூடுறதுக்கு வளர்ச்சி அடையும் பொழுது காலப்போக்கில் அதோட திக்னஸ் கூடிக்கிட்டே போகும். சின்னதாக மெல்லிஸாக இருந்த தாவரமானது வளர்ச்சி அடைந்து ஒரு மரமாக வர்றப்போ அதோட தண்டு பகுதியானது திக்னஸ் கூடும். அதே மாதிரி கிளைகளோட திக்னஸ் கூடும். இந்த திக்னஸ் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருப்பது இந்த லேட்ரல் மெரிஸ்டம். மொத்தத்துக்கு இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன வேலையை பார்க்குதுன்னு சொன்னோம்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் இன் பிளான்ட்ஸ். பிரைமரி க்ரோத்னு சொல்கிறது என்னென்னா வளர்ச்சி, அதாவது உயரப்பகுதியில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் தண்டு ஆனது மேல் நோக்கியும் வேரானது கீழ் நோக்கியும் வளர்றதை வந்து பிரைமரி க்ரோத்னு சொல்கிறது. செகண்டரி க்ரோத்னு சொல்கிறது வந்து அந்த பிரைமரி க்ரோத்துக்கு அப்புறம் வந்து பக்கவாட்டு வளர்ச்சி சைட்வைஸ் டெவலப்மெண்ட், இது வந்து செகண்டரி க்ரோத்னு சொல்கிறது. இந்த ரெண்டு க்ரோத்துக்குமே வந்து இந்த மூணு வகையான மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இது வரைக்கும் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அதோட கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணோம். எபிசியல் அண்ட் தென் இன்டர்கேலரி லேட்ரல்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறப்போ வந்து அது வந்து பெரும்பாலும் க்ரோயிங் எண்ட்ஸில் வந்து க்ரோயிங் டிப்ஸில் வந்து காணப்படும் சொல்லி சொன்னேன். இங்கே இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து எப்படின்னு சொன்னோம்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் தோஸ் இன் விச் growth has stopped either completely or for time being. அதாவது தற்காலிகமாகவோ அல்லது முழுமையாகவோ வளர்ச்சி நின்ற பகுதிகளில் வந்து காணப்படுவது தான் இந்த பர்மனன்ட் டிஷ்யூ. அட் டைம்ஸ் தே பிகம் மெரிஸ்டமேட்டிக் பார்ஷியலி ஆர் ஹோலி. சில நேரங்களில் வந்து அந்த பர்மனன்ட் டிஷ்யூ இருக்கிற பகுதியானது மறுபடியும் வளர்ச்சி அடையக்கூடும். அந்த மாதிரியான திசுக்கள் ஆரம்பத்தில் பேசிக்கலி வந்து க்ரோத் இல்லாத பகுதிகளில் தான் இந்த மாதிரியான பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து இருக்கும். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து ரெண்டு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இப்போ நெக்ஸ்ட் அடுத்ததில் வந்து நம்ம இந்த சிம்பிள் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிம்பிள் டிஷ்யூ பற்றி டிஃபைன் பண்ணணும்னு சொன்னோம்னா சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் ஹோமோஜோனியஸ் டிஷ்யூஸ் composed of structurally and functionally similar cell. அதாவது அமைப்பிலையும் செயல்பாடுகளையும் ஒரே மாதிரியான ஹோமோஜீனியஸ் டிஷ்யூஸ், ஒரே அமைப்புடைய திசுக்களைத்தான் நம்ம சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இந்த சிம்பிள் டிஷ்யூவே ஃபர்தர் வந்து மூணு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று பாரன் கைமா, செகண்ட் ஒன் இஸ் கோலன் கைமா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிளீரன் கைமா. For next, we are going to see what is parenchyma, collenchyma and sclerenchyma one by one. இப்போ இந்த பாரன்கைமா செல்கள், அதாவது பாரன்கைமா டிஷ்யூவை பற்றி பார்க்கணும்னு சொன்னோம்னா இந்த பாரன்கைமா டிஷ்யூன்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே நாம் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட கேரக்டரிஸ்டிக்ஸில் சொன்ன மாதிரி they are simple,
permanent tissues composed of living cells. இது ஏற்கனவே அந்த கேரக்டர்ஸில் பார்த்தோம். They are thin-walled, oval, rounded or polygonal in shape. இது கூட அந்த கேரக்டர்ஸில் பார்த்தோம். With well-developed spaces among them. இந்த பாரன்கைமா செல்களில் வந்து அதுக்கு நடுவில் வந்து இடைவெளிகள் காணப்படும். This is the speciality of this parenchyma. ஸோ இந்த பாரன்கைமாவே வந்து வெவ்வேறு வகையான தாவரங்களில் வந்து வெவ்வேறு வகையாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறப்போ அதில் இருக்கிற பாரன்கைமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி அடுத்தடுத்து இப்போ ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் வந்து பாரன்கைமா செல்லோட அமைப்பு, என்லார்ஜ்டு ஃபிகர் ஆஃப் திஸ் பாரன்கைமா. ஸோ இதோட அமைப்பை பார்த்தோம்னா இந்த முந்தின ஸ்லைடில் சொன்ன மாதிரி இந்த செல் வந்து லிவிங் செல். இதோட ஷேப் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா ஓவல் ஷேப்பாக இருக்கலாம், அல்லது ரவுண்டாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது பாலிகனல் ஷேப்லேயும் இருக்கலாம். இப்படி பல்வேறு வடிவங்கள். எல்லா செல்லும் வந்து ஒரே ஷேப்பில் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்க மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் தே ஹாவ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு பாரன்கைமா செல்லுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். தே ஆர் கவர்டு வித் தின் வால்ஸ். இது வந்து பாரன்கைமா செல்லோட அமைப்பு. இன் அக்வட்டிக் பிளான்ட்ஸ் சொன்னோம்னா நீரில் தண்ணியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ், இந்த அல்லி, இந்த மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்கள் எல்லாமே வந்து இந்த பாரன்கைமா எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா தே பொசஸ் இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ். இந்த இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இருக்கனால தான் அதால் தண்ணியில் வந்து மிதக்க முடியுது. ஸோ பாரன்கைமாவிலேயே இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா வி கால் தட் அஸ் ஏரன்கைமா. பாரன்கைமாவில் இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா தி ஆர் நேம்ட் அஸ் ஏரன்கைமா. இப்போ நீங்கள் பார்க்குற படங்கள் தான் வந்து இந்த ஏரன்கைமாவோட படம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாரன்கைமா ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கங்கே வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அதை தான் வந்து கீழே இருக்க படத்தில் வந்து தெளிவாக ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி காட்டியிருக்காங்க. சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கா. ஸோ இந்த பாரன்கைமா செல் தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்காமல் நிறைய ஏர் ஸ்பேஸஸோடு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா தட் இஸ் கால்ட் ஏரன்கைமா. நம்ம இப்போ பார்க்க போகிறது குளோரன்கைமா. குளோரன்கைமான்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னோம்னா when exposed light, parenchyma cell may develop chloroplasts and are known as chlorenchyma. அதாவது லீஃபு, அதே மாதிரி க்ரீன் ஸ்டெம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சூரிய ஒளியில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உணவை தயாரிக்கும். அப்போ அந்த உணவு தயாரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன வேணும்னா அந்த க்ரீன் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோபிளாஸ்ட் வேணும். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து எது தயாரிக்கும்னா இந்த பாரன்கைமா செல்களை வந்து சன்லைட்டில் படுறப்போ வந்து பிளான்ட் ஆனது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ வந்து தி டெவலப் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கிற பாரன்கைமா செல்களைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா குளோரன்கைமான்னு சொல்கிறோம். குளோரோபிளாஸ்ட் இருக்கிற பாரன்கைமா செல்கள் குளோரோகைமா என்று சொல்லப்படுகிறது. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எலஸ் ஆஃப் லீஃப். அந்த லீஃபோட அவுட்டர் லேயருக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற பாரன்கைமா செல்கள் தி சேஞ்ச் இன் டு குளோரன்கைமா. ஏன்னா அது வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ வந்து அந்த பாரன்கைமா வந்து குளோரோபிளாஸ்ட் டெவலப் ஆகுது. குளோரோபிளாஸ்ட் டெவலப் பண்ணுறதுனால வந்து அந்த பாரன்கைமா செல்களை வந்து குளோரன்கைமான்னு சொல்கிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரிசை அடுக்கி வச்சாப்பில் இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா குளோரன்கைமான்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பர்மனன்ட் டிஷ்யூவோட ரெண்டு டைப்பான சிம்பிள் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, இந்த ரெண்டில் வந்து இந்த சிம்பிள் டிஷ்யூவோட டைப்பாக இருக்கிற பாரன்கைமா பற்றி பார்த்தோம். இந்த பாரன்கைமா வந்து 3 டைப்பாக பிரித்தோம். ஒன் இஸ் நார்மலி பாரன்கைமா. இன் aquatic plants they are called ஏரன்கைமா. When these plants are exposed to sunlight, this parenchyma produce chloroplasts. Such parenchyma are called chlorenchyma. சொல்லி அந்த parenchymaவையே மறுபடியும் 3 டைப்பாக பிரித்தோம்.
இப்போ இந்த பாரன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, this parenchyma may store water in many succulent and xerophytic plant. Succulent and xerophytic. Succulent அப்படின்னு சொன்னோம்னா தடிமனான தண்டு பகுதியை அதே மாதிரி வந்து இலைப்பகுதியை கொண்ட பிளான்ட்ஸ். தண்டு பகுதி இலைப்பகுதி தடிமனாக இருக்கிறது வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா ஜைரோஃபைட்ஸாக இருக்கும். ஜைரோஃபைட்ஸ்னு சொல்கிறது வந்து வறண்ட நிலத்தாவரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி கள்ளி. இந்த சப்பாத்தி கள்ளி செடியை பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீவ்ஸ் இருக்காது. லீவ்ஸ் இல்லாமல் அந்த தண்டு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுது. பட் அந்த தண்டு வந்து திக்னஸாக இருக்கும், அதுவும் க்ரீன் கலராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து சக்குலண்ட் ஜைரோஃபைட்டிக் பிளான்ட் சொல்கிறது. இந்த மாதிரி பிளான்ட்ஸில் வந்து இந்த பாரன்கைமா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் சொன்னோம்னா ஃபார் ஸ்டோரிங் வாட்டர். இட் ஆல்சோ சர்வ்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ரிசர்வ்ஸ், அப்சார்ப்ஷன், buoyancy அண்ட் செக்ரியேஷன். ஸோ வேறு என்ன வேலை பார்க்குதுன்னு சொன்னோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது. அப்சார்ப்ஷன், அதாவது தாவரத்தோட வேர்லேருந்து அதற்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுறது. பொயான்சின்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து எஸ்பெஷலி இந்த கேஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ட்ஸு, அந்த பிளான்ட்ஸ் வந்து அப்படியே வந்து தண்ணியில் மூழ்கிறாமல் தண்ணியில் மிதந்துக்கிட்டு நிற்கிறதுக்காக, அந்த பொயான்சிக்காக அந்த ஏரன்கைமா இருக்கிறனால வந்து தே ஆர் கெட்டிங் த பொயான்சி. பொயான்சி இஸ் நத்திங் பட் த upward thrust exerted by water. அந்த upward thrust கொடுக்கணும்னு சொன்னோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்குது, அந்த பாலை நம்ம தண்ணியில் அமுக்கணும்னால என்னாகும், அது மறுபடியும் மேலே வந்துடும் டியூ டு buoyant ஃபோர்ஸ். இந்த பொயான்சிக்காக இது யூஸ் ஆகுது. செக்ரியேஷன் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து இந்த பாரன்கைமாசிஸ் இது டிஷ்யூ வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த சிம்பிள் டிஷ்யூவில் பாரன்கைமாவுக்கு அடுத்து சொன்னது வந்து கோலன் கைமா. இந்த கோலன் கைமா பற்றி இப்போ வந்து பார்க்க போகிறோம். கோலன் கைமா இஸ் a living tissue found beneath the epidermis. எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறது வந்து புறத்தோல், அதாவது வெளியில் இருக்கிற தோலை வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறது. இந்த எபிடெர்மிஸுக்கு கீழே இந்த கோலன் கைமா காணப்படும். These cells are elongated with unevenly thickened walls. இதோட சுவர்கள் வந்து unevenly thickened, அங்கங்கே தடித்தும் சில இடங்களில் மெல்லிசாகவும் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த செல் வந்து எலாங்கேட்டட் ஷேப், நீள் வடிவத்தில் இருக்கும். ஸோ இந்த கோலன் கைமாவோட ஷேப்பை பார்த்தோம் சொன்னோம்னா, தே ஹாவ் ரெக்டாங்குலர் ஆப்ளிக் ஆர் டேப்பரிங் எண்ட்ஸ், அதாவது நீண்ட சதுர வடிவத்திலேயோ அல்லது வந்து முனைகள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி டேப்பரிங் சாய்வாக இருக்கிற முனைகளை உடைய வடிவத்திலேயோ இருக்கும். அதில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் கண்டிப்பாக காணப்படுகிறது. They possess thick primary non-lignified walls. They provide mechanical support for growing organs. ஸோ லிக்னின் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருளாலான செல் சுவர் வந்து இல்லை, அதாவது நான் லிக்னிஃபைடு வால்ஸ், லிக்னினாலான செல் சுவர் இல்லை. அதில் சாதாரணமாக செல் சுவரில் இந்த லிக்னின் காணப்படும். லிக்னின் இல்லாத செல் சுவர் இந்த கோலன் கைமாவில் இருக்குது. They provide mechanical support for the growing plants. அதாவது தாவரங்கள் வளர்ச்சி அடைகிறப்போ வந்து அந்த வளர்ச்சி அடைகிற தாவரங்களோட ஸ்ட்ரெங்த்துக்காக, வலிமைக்காக இந்த கோலன் கைமா செல்கள் பயன்படுத்துகிறது. இப்போ படத்தில் பார்க்குறது வந்து கோலன் கைமா செல். இந்த படமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. அந்த கோலன் கைமாவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொன்னேனோ, அதோட ஷேப்பு, அதோட வால் திக்னஸ்ஸு, இதை பூராவுமே வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமா வந்து அதோட வால்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி அதோட வால்ஸில் வந்து லிக்னின் சொல்கிற ஒரு பொருளாலானது அந்த செல் வால்ஸில் வந்து இருக்கும். அந்த ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் எல்லாமே வந்து இறந்த செல்களால் ஆனவை, டெட் செல்ஸ். ஸோ டெட் செல்லாக இருக்கிறதுனால வந்து தே டு நாட் பொசஸ் லிவிங் ப்ரோட்டோபிளாஸ் வந்து அதில் இருக்காது. எப்போது அந்த பிளான்ட் ஆனது மெச்சூரிட்டி அடையும் போது. ஆரம்பத்தில் வந்து இந்த ப்ரோட்டோபிளாஸ் இருந்தாலுமே வந்து காலப்போக்கில்
மெச்சூர் ஆகிறப்போ அந்த பிளான்ட்டோட அந்த ஸ்க்ளீரன் கைமாவோட புரோட்டோபிளாஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ளீரன் கைமாவோட கிளாசிஃபிகேஷனை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ளீரன் கைமாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்க்ளீரன் கைமா வந்து 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃபைபர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ளீரன் கைமா வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த சிம்பிள் டிஷ்யூ. பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த 3 பற்றி வந்து சின்ன ஷார்ட்ஸ் நோட்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பர்மனன்ட் டிஷ்யூவில் வந்து சிம்பிள் டிஷ்யூவை பற்றி பார்த்தோம். அதோட 3 டைப்ஸான பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பர்மனன்ட் டிஷ்யூவோட 2வது டைப் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் பற்றி அடுத்து இப்போ பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்கிறப்போ வந்து they are made up of more than one type of cells that work together as a unit. அதாவது ஒரே மாதிரியாக ஒரே யூனிட்டாக செயல்படுகின்ற 2 அல்லது 2க்கு மேற்பட்ட டிஷ்யூக்களை கொண்ட ஒரு அமைப்பைத்தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் டிஷ்யூவில் வந்து இந்த 2-3 டிஷ்யூ காம்பினேஷன் இருக்காது. இங்கே வந்து 2 அல்லது 3 டிஷ்யூ காம்பினேஷன் சேர்ந்து இருக்கும். ஸோ தே ஆர் கால்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் வந்து பெரும்பாலும் என்ன இருக்கும்னு சொன்னோம்னா பேரன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது 2ம் சேர்ந்து தான் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் செல்லில் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் வந்து பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா இருந்தாலுமே கோலன் கைமா வந்து இருக்காது. கோலன் கைமா செல்ஸ் வந்து இதில் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூக்கு வந்து அதோட டைப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஜைலம், இன்னொன்று வந்து ஃப்ளோயம். இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த ஸ்லைடுங்களில். ஸோ ஜைலம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஜைலம் டிஷ்யூ அதோட மெயின் ஒர்க்கே என்னன்னு சொன்னோம்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ட்ஸ். இந்த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து தாவரத்தோட வேரில் இருந்து தண்டிற்கும் தாவரத்தோட மேற்பகுதிக்கும் கண்டக்ட் பண்ணுற முக்கியமான வேலையை செய்கிறது என்னன்னு சொன்னோம்னா ஜைலம். இதை தவிர ஜஸ்ட் லைக் கோலன் கைமா they provide mechanical support to the plant body. plant body வந்து ஸ்ட்ராங்காக உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஜைலத்தில் இருக்கிற வெவ்வேறு காம்போனன்ட்ஸ் ஆர் காம்போசிஷன் என்னன்னு சொல்கிறது வந்து அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஜைலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜைலம் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 4 டைப்ஸ். One is xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma. ஸோ இன் ஜென்ரல் ஜைலம் சொன்னோம்னா அதோட ஃபங்க்ஷன் மெயினாக கேட்பாங்க, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்பாங்க. ஜைலத்தோட ஃபங்க்ஷன் சொன்னோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் த கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ். அண்ட் ஜைலத்தோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா xylem tracheids, xylem fiber, xylem vessels அண்ட் xylem parenchyma. இந்த 4மே வந்து ஜைலத்தோட பல்வேறு வகைகள். இப்போ ஃப்ளோயம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃப்ளோயத்தோட முக்கியமான வேலையே வந்து லீஃப் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை வந்து அதோட ஸ்டோரேஜ் ரீஜனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஃப்ளோயத்தோட மெயினான வேலை. ஜைலம் வந்து வேர்லேருந்து நீர் அதோட சத்து பொருட்களை உறிஞ்சி தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கும் இலைகளுக்கும் கொடுக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த லீவ்ஸ் வந்து they undergo photosynthesis and they produce food. The produced food is transported to the storage places. ஏன்னா சில பிளான்ட்ஸில் வந்து ரூட்டில் வந்து
ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகும், சிலதில் வந்து ஸ்டெம்மில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி எங்கே வந்து ஃபுட்டு ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து அதை கொண்டு போகிற வேலையை செய்கிறது வந்து ஃப்ளோயம். இந்த ஃப்ளோயத்துலையும் 4 டைப் இருக்குது. என்னென்னது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன் இஸ் சிவ் எலமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் கம்பேனியன் செல், தேர்ட் இஸ் ஃப்ளோயம் ஃபைபர், அண்ட் ஃபோர்த் இஸ் ஃப்ளோயம் பாரன்கைமா. பெட்டர் யூ மெமரைஸ் தீஸ் 4 ஆல்சோ. ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயத்தில் இருக்க 4 டைப்ஸ் என்னதுன்னா, ஃப்ளோயம் சிவ் எலமெண்ட்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பாரன்கைமா. இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து கம்பேர் பண்ணி ஒரு 2 கம்பேரிசன் டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டேபுலர் காலம்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கோ த்ரூ தட் அண்ட் மெமரைஸ் தோஸ் டேபுலர் காலம் ஆல்சோ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் permanent tissue. So meristematic tissue பார்த்தோம்னா their cell wall is thin and elastic, whereas in permanent tissue it is thick. In meristematic tissues the component cells are small, spherical or polygonal and undifferentiated, whereas in permanent tissue the component cells are large, differentiated with different shapes. Thirdly, meristematic tissues, cytoplasm is dense and vacuoles are nearly absent, whereas in permanent tissues, large central vacuole is present in the living permanent cells. Then intercellular spaces are absent in the meristematic cell, whereas it is present in the permanent tissue. A nucleus is large and prominent in the case of meristematic tissue, whereas it is less prominent in the case of permanent tissue. In meristematic tissue, cells grow and divide regularly, whereas in the case of permanent tissue, they do not normally divide. And finally, in meristematic tissue, they provide mechanical support and elasticity to the plant body, whereas the permanent tissues, they provide only mechanical support. So, இது வந்து meristematic tissueக்கும் permanent tissueக்கும் இருக்கிற examples, differences. இந்த differences வந்து கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. So, difference between xylem and phloem பார்க்குறப்போ வந்து xylem conducts water and minerals, whereas phloem conducts organic solutes, that is food materials. And in xylem, conduction is mostly unidirectional. அதாவது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் நடக்கும். எங்கே? from root to apical part of the plant. Whereas in the phloem, conduction may be bidirectional. What are they? From the leaves to storage organs and growing parts, this is one direction. Secondly, from the storage organ to growing parts. So இந்த மாதிரி 2 டைரக்ஷன்லையும் வந்து movement of the or transport of the food material takes place. Then in xylem, conducting channels are called tracheids or vessels, whereas in phloem the conducting channels are called sieve tubes. And the components of xylem are xylem tracheid, xylem vessels, xylem parenchyma and xylem fiber. Whereas in the case of phloem, the components are sieve elements, companion cell, floran parenchyma and phloem fiber. So these are the differences between xylem and phloem. This is also an important 2 mark questions will be asked for the examination. இது தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்ஷீட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அசைன்மெண்ட்டில் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்குது. Go through that and write down those things in your notebook. It will be helpful for your examination. Thank you very much.